வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 9 புதுவை வளர்த்த தமிழ். பக்கம் 175 175. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. குயில்பாட்டு நூலை எழுதியவர் யார்? குயில்பாட்டுன்ற நூலை எழுதியது பாரதியார். தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்று பாடியவர் ஆப்ஷன் பாரதிதாசன். குயில்பாட்டு நூலை எழுதியது பாரதியார். தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்று பாடியவர் பாரதிதாசன். பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று பாடியவர் ஆப்ஷன் வாணிதாசன். பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா கூறியவர் பாடியவர் வாணிதாசன். பாட்டிசைத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பாட்டு கூட்டல் இசைத்து. 3 கூட்டல் தமிழ் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது முத்தமிழ். ஆப்ஷன் முத்தமிழ். பொறுத்துக. இங்கே சில வார்த்தைகளும் இங்கே எழுதியவர்களோட பெயர்களும் இங்கே அவர்கள் எழுதிய நூல்களும் இருக்கு. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். பாரதிதாசன் எழுதியது இருண்ட வீடு. தமிழ்மொழி மாதவி காவியம். பாரதியார் எழுதியது பாஞ்சாலி சபதம். வாணிதாசன் எழுதியது கொடிமுல்லை. திருமுருகன் எழுதியது பாவலர் பண்ணை. வினாக்களுக்கு விடையளிக்க. பாரதியார் படைத்த முப்பெரு காவியங்கள் யாவை? பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு. பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு. பாரதிதாசன் பெயர் காரணம் என்ன? தருக. பாரதியார் மேல கொண்ட பற்றுனால, அவர் மேல கொண்ட பிரியத்தினால பாரதிதாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்த நூல் எது? வானம் வசப்படும். இதுதான் சாகித்ய அவார்டு அது இந்த நூலுக்கு கிடைச்சது. பாவேந்தர் விருதை பெற்றவர்கள் யாவர்? வாணிதாசன், புதுவை சிவம். பாவேந்தர் விருதை பெற்றவர்கள் யாவர்? வாணிதாசன், புதுவை சிவம். தமிழ் மொழியின் படைப்புகளை எழுதுக. வீராயி, கவிஞனின் காதல், நிலைபெற்ற சிலை, கவிதை தொகுப்புகள், ஆய்வு நூல்கள், கதைகள். இதை நோட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.